நம்ம மவுண்டெயின்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். மவுண்டெயின்ஸ் இப்போ மவுண்டெயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபோல்டுலேயே வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ப்ளஸ் நியூ ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் மவுண்டெயின்ஸ். ஓகே, பிளாக் மவுண்டெயின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹார்ஸ்ட் கேப்ரவுன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஹார்ஸ்ட் கேப்ரவுன் டெக்டானிக் ஆக்டிவிட்டியால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற பிளேஸ் வந்து கீழே போயிடும். ஓகே, இல்லைனா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். ஸோ இதால் வந்து இதுவும் மவுண்டெயின் மாதிரி தெரியும். நடுவில் வந்து உங்களுக்கு வேலி மாதிரி ஆகிடும். நடுவில் வந்து நீங்கள் வேலியை பார்ப்பீங்க. இது வந்து பிளாக் மவுண்டெயின்னு சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வால்கனிக் மவுண்டெயின் பார்க்கலாம். ஓகே, நிறைய வால்கனிக் மவுண்டெயினுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் மவுண்டெயின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபோல்டு மவுண்டெயினை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாக் மவுண்டெயினுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயினுக்கு போகலாம். ஓகே, ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயினுக்கு நம்ம போகலாம். ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் காண்டினென்ட் வைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஏஜ் வைஸுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா செலிடோனியன், ப்ரீ கேம்பிரியன், ஓகே, செலிடோனியன், ஹெரிசீனியன்ட்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் வந்து நார்மல் கிளாஸில் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து மேப்பிங் கிளாஸில் இன்க்ளூட் ஆகாது. யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் எடுத்து ஜியோலாஜிக்கல் ஏஜை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் செப்பரேட்டாக. இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை வந்து பார்க்காதீங்க, இம்பார்ட்டண்ட் இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட் என்ன பார்க்கணுன்னா ஒரு மவுண்டெயின்ஸ் நேமை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அது வந்து எந்தெந்த கண்ட்ரி சைடில் வருது எக்ஸாக்டாக ரஃப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சிக்கினா போதும். இதை வந்து நான் தனியாக யூடியூப்லேயே வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபவுண்ட் மவுண்டெயினில் வந்து அப்லான்ஷியன் மவுண்டெயின் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்லான்ஷியன் மவுண்டெயின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் நீங்கள் பார்க்கலாம். யூஎஸ்ஏ இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் கனடா வரைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்லான்ஷியன் மவுண்டெயின். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இங்கே தெரியுதுல்ல அப்லான்ஷியன் மவுண்டெயின். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சுங்க ரஃபாக கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியன் இயர்ஸ் அபோவ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து நம்ம ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்ராக்ஸாக நான் சொல்கிறேன் 400 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபார்மேஷனை நீங்கள் பார்க்கலாம். 400-200 ஓகே, அப்ராக்ஸாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாரென்ஷியன் பிளாட்டோ. ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயினாக இல்லை, பட் அப்போ வந்து இது ஃபோல்டு மவுண்டெயினாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரோஷனெல்லாம் ஆகிடுச்சுல, நிறைய எரோஷன் ஆனதால் இது வந்து இப்போ மவுண்டெயினாக இல்லை, பட் தெரிஞ்சுக்கங்க லாரென்ஷியன் பிளாட்டோ வந்து நீங்கள் கனடாவில் பார்க்கலாம். இங்கே தெரியுது, இங்கே நீங்கள் பார்க்கலாம் லாரென்ஷியன் பிளாட்டோ கனடாவில் இருக்குது. இது வந்து அப்போது ஃபோல்டு மவுண்டெயினாக இருந்துச்சு, பட் இப்போ எரோஷன் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிளாட்டோவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரவல்லி ரேஞ்ச் நம்ம இந்தியாவில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ராஜஸ்தான்லேருந்து இந்த குஜராத் சைடு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் அரவல்லி ரேஞ்சஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். சத்புரா அண்ட் விந்தியாஸ். ஓகே, ஸோ இது வந்து பிளாக் மவுண்டன், பட் ஒரு சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஃபோல்டுன்ட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து இங்கே லைட்டாக ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து பார்க்க போனால் விந்தியாஸ் சத்புரா ரெண்டுமே வந்து பிளாக் மவுண்டன் தான், பட் ஒரு சில இடத்துல வந்து இது வந்து பார்ஷியலி ஃபோல்டுன்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு வராது. ஓகே, பார்ஷியலி ஃபோல்டு ஓகே கரெக்டாக தான் கேட்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா விந்தியா சத்புரா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கங்க, பிளாக் மவுண்டனில் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்ட்டு வந்து இதில் தான் கொடுத்தேன். இது மட்டும் வந்துட்டு இல்லை, நீங்கள் வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அல்டாய் அப்புறமா தியான்ஷான் மவுண்டன்னு கூட கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மவுண்டன்ட்டு வந்து உங்களுக்கு ஓகே ஃபோல்டு மவுண்டன்ட்டு வந்து கிடைக்கும். பட் அதுவுமே வந்து இப்போ பிளாக் மவுண்டன் தான். பட் அது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு மவுண்டனாக இருந்திருக்கும். ஸோ நெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். நெட்டில் வந்து நீங்கள் ஜாஸ்தி தேட போகாதீங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தரேனோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. நானே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். எதனா வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேனோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சத்புரா வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் பார்ஷலி ஃபோல்டாக இருந்துச்சுன்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து அது பிளாக் மவுண்டன். ஸோ பிளாக் மவுண்டன் கேட்டகரியில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்காண்டினேவியன் மவுண்டன். ஓகே இங்கே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இங்கே ஸ்காண்டினேவியன் மவுண்டனை பார்ப்பீங்க. இங்கே தெரியுது பாருங்கள், நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லான்ச்சஸ் இருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து என்ன ஓல்டு ஃபால்டு மவுண்டன். ஸோ இந்த ஒரு மேப்பில் நான் இம்பார்ட்டண்ட் ஓல்டு ஃபால்டு மவுண்டன்ஸை வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஓல்டு ஃபவுண்ட் மவுண்டன்ஸ் இம்பார்ட்டண்ட் மவுண்டன்ஸ்க்கு இந்த ஒரு மேப் ஆட் பண்ணிக்கினா போதும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்லான்ச்சஸ் மவுண்டன், லாரென்ஷியன் பிளாட்டூ. இது இப்போதைக்கு வந்து பிளாட்டூ மவுண்டன் இல்லை, ஏன்னா எரோஷன் ஆயிடுச்சு. ஸ்காண்டினேவியன் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யுரால் பார்க்கலாம். ஓகே, யுரால் ஏஷியாவுக்கும் ஈரோப்புக்கும் பவுண்ட்ரி. ஓகே, ஏஷியாவோட ரஷ்யாவுக்கும் ஈரோப்போட ரஷ்யாவுக்கும் பவுண்ட்ரி வந்து யுரால் மவுண்டன். இதுவுமே வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அராவலி, இதுவுமே ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். ஸோ இவ்வளோ ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். அதேமாதிரி காமனாக வந்து நீங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி 6th என்சிஆர்டி வந்து உங்களுக்கு படிக்க வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது 6th என்சிஆர்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து யுரால் அப்புறமா வந்து அப்லான்ஷியன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்காட்டிஷ் ஹைலேண்ட் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்காட்டிஷ் ஹைலேண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுவும் ஓல்டு ஃபோல்டு மவுண்டனில் ஆட் பண்ணிக்கலாம். யுரால் மவுண்டனுமே வந்து நம்ம பார்த்தோம். மற்றபடிக்கு இந்த டைம் ஜியோலாஜிக்கல் டைம் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம பிளாக் மவுண்டனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கே இருக்குது பிளாக் மவுண்டன்ஸ்ன்னுட்டு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரெடிமேடாக மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். பட் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சொல்லும் போதே மார்க் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் ஈஸி உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த அப்லான்ஷன் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணுங்கள். வீடியோவை வந்து பஸ் பண்ணிவிட்டு ஒரு மேப் எடுத்துக்கங்க. பென்சில் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே கலர் யூஸ் பண்ணேன்னா நான் வந்து இரேஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து சிஸ்டமில் அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண போகாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணுங்கள், அப்புறமா பென்சில் மேலே வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாங்க் மேப்பில் வரைங்க. ஜாஸ்தி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் வந்து இந்த கண்ட்ரியோட அவுட்லைன் மேப்பில் எதுக்கு வரைஞ்சேன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியட்டும் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னுட்டு. ஓகே, பிளாக் மவுண்டன் நான் ஆல்ரெடி சொன்னேன், டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸால் உருவாகக்கூடியது இந்த பிளாக் மவுண்டன். ஸோ இப்போ வந்து செம்ம ஒரு இடம் இருக்குதுன்னு நினச்சிங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பகுதி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆகிடுச்சு சம் அதிர்வால். ஓகே, டெக்டானிக் ஆக்டிவிட்டியால் கீழே ஆகும்போது என்ன ஆகுனா நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கீழே போயிடும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டும் மவுண்டன் மாதிரி வந்து தெரியும். உங்களுக்கு நடுவில் வந்து வேலி தெரியும். இது ஒரு பாசிபிலிட்டி இல்லையா? இது ரெண்டும் வந்து மேலே போயிடுச்சு. ஓகே, இது ரெண்டும் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து மவுண்டன் மாதிரி தெரியும். இது ரெண்டும் மவுண்டன் மாதிரி தெரியும். இதுவும் உங்களுக்கு மவுண்டன் மாதிரி தெரியும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. HORST ஹார்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கீழே போயிருக்கிறது வந்து கெபான் இல்லைனா கேப்ரான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஃபோல்டு மவுண்டன்ட்டு சொல்கிறது. ஓகே, ஃபோல்டு மவுண்டன்னா என்னன்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸை பாருங்கள். அதே மாதிரி நான் கொஞ்சம் மவுஸில் வரைகிறதால உங்களுக்கு ட்ராயிங் ப்ராப்பராக தெரியாது. அதே மாதிரி இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days பேக் கீழே வந்துடுச்சு. ஓகே, அப்போத்துலேருந்து ப்ராப்பராக ஒர்க்கே ஆகுறதில்ல. இப்போ எப்படியும் உங்கள் கிளாஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்படியே கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஒர்க் ஆனால்
நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட், ஓகே, கேக்கில் ஃபாரஸ்ட்டும் இல்லை, இது வந்து மவுண்டன் இது, ஓகே. இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிளாக் ஃபாரஸ்ட், இங்கே இருக்குல்ல பிளாக் ஃபாரஸ்ட். இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா ஜெர்மனியில் பார்ப்பீங்க. ஜெர்மனியில் பிளாக் ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டில், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மவுண்டன், ஓகே. இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் ஜெர்மனியில் இருக்குது. இந்த ஒன் பார்ட் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஜெர்மனியில் இருக்குது. நடுவில் வந்து நீங்கள் ரைன் வேலி வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நடுவில் ரைன் வேலியை பார்ப்பீங்க, ஓகே. ப்ளூ கலரில் போட்டிருக்கோம்ல, நடுவில் ரைன் வேலி. இந்த சைடு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஓஜஸ் மவுண்டன். ஓஜஸ் மவுண்டன் ஃப்ரான்ஸில் இருக்குது, ஓகே. ஃப்ரான்ஸில் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரான்ஸு கீழே ஸ்பெயின், பக்கத்தில் போர்ச்சுகீஸ், கீழே மொராக்கோ, ஓகே. பக்கத்தில் அல்ஜீரியா, நடுவில் என்ன கண்ட்ரி வரும் டக்குன்னு சொல்லுங்கள். இங்கே லீபியா, இங்கே ஈஜிப்ட், ஓகே. நடுவில் என்ன கண்ட்ரி வரும் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இது என்ன கண்ட்ரி, இதுவும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லா பொலிட்டிக்கல் மேப்பிங் நான் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண வச்சேன், ஓகே. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஹார்ஸ்ட்னால் மேலே தூக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரைன் வேலி வந்து கீழே போயிருக்கக்கூடிய பகுதி. திருப்பி மேலே வந்துருக்கக்கூடிய பகுதி வந்து ஓஜஸ், ஓகே. பிளாக் ஃபாரஸ்ட், ஓஜஸ், நடுவில் ரைன் வேலி நீங்கள் பார்க்கலாம். ஓஜஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது, ஓகே. ஸோ ஜெர்மனி பார்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்க்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ஜெர்மனியில் இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில், இது வந்து சைனா, இங்கே நீங்கள் பார்க்கலாம். சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் அல்டாய் மவுண்டன் ரேஞ்சஸ் பார்க்கலாம், ஓகே. இந்த கசாகிஸ்தான், ரஷ்யா, சைனா இது மூணும் மீட் ஆகுதுல பார்டர். ஸோ அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அல்டாய் மவுண்டன் பார்க்கலாம். இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு ஃபோல்டு மவுண்டன்ட்டு கிடைக்கும் நெட்டில் தேடினீங்கன்னா, ஓகே. ஃபோல்டு மவுண்டன்ட்டு வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைம் பீரியடில் இது ஃபோல்டு மவுண்டன் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஓகே. நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ வந்து இதோட கேரக்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மவுண்டனாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பிளாக் மவுண்டன்லேயே மார்க் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியான்ஷான்ட்டு மவுண்டன் கிடைக்கும் ரேஞ்சஸ். தியான்ஷா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மவுண்டன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா விந்தியாஸும் சத்புராஸும் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணி இருக்கிறதெல்லாம் மவுண்டன் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ரெட் கலர் இருக்குதுல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா விந்தியாஸ். இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் இந்தியா இது பண்ண வைக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் விந்தியாஸ், அது கீழே சத்புரா வரும். விந்தியாவுக்கும் சத்புராவுக்கும் நடுவில் நர்மதா பார்ப்பீங்க, ஓகே. சத்புரா கீழே தாப்பி. யூபிஎஸ்சி ஆல்ரெடி கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்டர் வைஸ் நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நார்த்தில் விந்தியா வரும், விந்தியாவுக்கு கீழே நர்மதா ரிவர் வரும், நர்மதாக்கும் கீழே சத்புராக்கும் கீழே தாப்பி, ஓகே. ஸோ விந்தியா, நர்மதா, சத்புரா, தாப்பி. நர்மதாவும் தாப்பியும் ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோல்டு மவுண்டன் இல்லை, பிளாக் மவுண்டன் இல்லை, நர்மதாவும் தாப்பியும் ரிவர் அது, ஓகே. மவுண்டன் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் விந்தியாவும் சத்புராவும் தான் பிளாக் மவுண்டன், ஓகே. ஸோ அதை விட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல, ட்ராக்கன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கே, ஓகே. ட்ராக்கன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்கா மேப் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ட்ராக்கன்ஸ்பர்க் தெரியுதுல்ல, இதுவுமே வந்து பிளாக் மவுண்டன். அதை விட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா சைடு போனோம், இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல ஆஸ்திரேலியா சைடு. இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட் டிவைடிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை, குட்டிஸ் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் தேடினீங்கன்னா ஃபோல்டு மவுண்டன்ட்டு வந்து டேட்டா ஷோ ஆகும். பட் அப்போ வேணால் இது ஃபோல்டு மவுண்டனாக ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிளாக் மவுண்டன் தான். ஸோ நீங்கள் பிளாக் மவுண்டனில் தான் வந்து இதை ஆட் பண்ணணும். நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இதெல்லாம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணது தான், ஓகே. நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்பேன், ஓகே. ஸோ எனக்கு அப்போ என்னென்ன கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிச்சோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ அதனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோல்டு மவுண்டன் மாதிரி க்ரியேட் ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மவுண்டன் தான் இது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ இவ்வளோ ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் போதும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பிளாக் மவுண்டன்ஸ். இப்போ வந்து நம்ம யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ்க்கு வரலாம். இப்போ யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் ஆகாது. நான் வந்து இம்பார்ட்டண்ட் மார்க் பண்ணி வைக்கிறேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதை விட்டு நியூஸில் எதனா வந்துச்சுன்னா மவுண்டன் அதை பாருங்கள். காமனாக வந்து பார்த்திங்கன்னா யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ். ஸோ இப்போ ஒரு 60 மில்லியன் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி ஓகே கொஞ்சம் ஃபார்மேஷன் ஆனது வந்து நம்ம யங் ஃபோல்டு மவுண்டன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து நிறைய வருஷம் தான், பட் அர்த்துக்கு வந்து அது கம்மி வருஷம். ஓகே, அர்த்து வந்து ரொம்ப வருஷமாக வந்து நிறைய விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு இருக்குது. அதனால் அர்த்துக்கு கொஞ்சம் கம்மி இயர். ஓகே, அது அந்த மாதிரி மவுண்டன் எதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த மேப் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபிசிக்கல் மேப். இங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் இடம் தெரியும், ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் தெரியும், ஒரு சில இடத்துல வந்து ஒயிட்டாக தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்னோஸ், ப்ரௌன் வந்து மவுண்டன் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பவுண்ட்ரி பார்டர் மாதிரியெல்லாம் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே தெரியுது. ஓகே, ஸோ இங்கே பற்றி பாருங்கள். ஸோ இந்த கோண்ட்வானாலேருந்து இந்தியா பிரிஞ்சு போய் மோது ஹிமாலயாலாம் ஃபார்மேஷன் ஆச்சு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் மவுண்டன் ஃபோல்டு மவுண்டன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படிக்கா இந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே வந்து யங்கு தான். ஓகே, இப்படிக்கா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து யங்கு தான். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே வந்து ஓல்டு. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஓல்டு. இப்போதைக்கு இவ்வளோ ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த சைடு நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ. ஏன்னா இதெல்லாமே வந்து அந்த லேண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்ட் மோதந்தால் உருவானதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் நியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுண்ட்ரிஸில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் நியூ ஃபோல்டு மவுண்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இது கண்டினியூவாக போகுதுல. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், வி ஷேப்பில். நம்ம இந்தியாவோட அந்த வி ஷேப் தெரியுதுல்ல. ஸோ இந்த ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியுதுல்ல மவுண்டன். ஸோ இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்திங்கன்னா நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்த வந்து KNOT நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு நாட் இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்மேனியா பார்த்தோம்ல, இங்கேயுமே வந்து ஒரு நாட் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்கலாம் எப்படிக்கா. ஸோ இந்த சைட்லேருந்து ஜாயின் ஆகிற மாதிரி தெரியும், இந்த சைட்லேருந்துமே வந்து ஜாயின் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் இருக்குது. இது வந்து அர்மேனியன் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பமீர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் பமீர் நாட். ஸோ 2 நாட் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பமீர் நாட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியன் நாட். ஹாய், நான் சந்தோஷ். இந்த சேனலில் UPSCக்கான கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2025, 2026, 2027க்கான மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் ஆகலாம். எப்படி ஜாயின் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்ருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ்ன்ட்டு வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 rupees. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல் பேசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் UPSC, TNPSCக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மேப்பிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. நான் வந்து ஃபுல் பேசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஸோ நீங்கள் பே பண்ணுற 29 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் 29 rupees பே பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிடக்ஷன் எல்லாம் போய் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 rupees தான் வந்து சேரும். ஸோ 10 to 11 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேப்பிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், பாருங்கள். மறக்காமல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் ஆகுங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த மேப்பிங் கிளாஸ் எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன்னா உங்களுக்கு போக அப்படியே மேப் வந்து ஃபெமிலியராக தோணும். ஸ்டார்டிங்லேருந்து யார் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஃபுல் வேர்ல்டு மேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸாக வந்து நான் உங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ இந்த மேப் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகே,
ஏன்னா இவ்வளோ இருக்கே, எதை வந்து நம்ம பார்க்குறது அப்படின்ட்டு நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டும் பாருங்கள், மற்றது எதுவும் பார்க்க போகாதீங்க. மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் மட்டும் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த சைடு ஓகே, இந்த எட்ஜில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து யங் ஃபோல்டு மவுண்டென்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபோல்டு மவுண்டன் முடிச்சிட்டோம், பிளாக் ஃபோல்டு மவுண்டன் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து யங்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பமீர் நாட்டை பாருங்கள். நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன், ப்ளூ கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பமீர் நாட்டு இருக்குல்ல இங்கே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பமீர் நாட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா காரக்கோரம் ரேஞ்ச். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்தியன் மேப்பில், இந்தியன் ஜியோகிராஃபியில் மேப்பிங்கில் ஹிமாலயாஸ் மேப் பண்ணிக்கும் போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயே நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக் போகல, அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் என்னென்ன சொல்லித்தரேனோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். காரக்கோரம் ரேஞ்ச் இருக்குது, அது கீழே பமீர் கீழே வந்து பார்த்திங்கன்னா காரக்கோரம் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் ரேஞ்சும் நீங்கள் பார்ப்பீங்க, கைலாஷ் ரேஞ்ச். ஓகே, அது கீழே வந்து ஹிமாலயாஸ் பார்ப்பீங்க, அது கீழே வந்து ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு இப்படிக்கா கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா குன்லுன் மவுண்டன் பார்ப்பீங்க, குன்லுன் மவுண்டன். அதுக்கு நடுவில் வந்து டிபெட் பிளாட்டியூ, எலிவேட்டட் லேண்ட், டிபெட் பிளாட்டியூ. ஹிமாலயாவுக்கும் குன்லுன் மவுண்டனுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிபெட் பிளாட்டூ இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், குன்லுன் மவுண்டனுக்கும் ஹிமாலயாவுக்கும் நடுவில் டிபெட் பிளாட்டூ. ஓகே, இந்த ஹிமாலயா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இந்தியா வந்து சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம் பெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மயன்மார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மயன்மார் இந்தியா பார்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரக்கைன் யோமான்ட்டு சொல்லுவாங்க, இந்த ரக்கைன் யோமா மவுண்டன்ஸ். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அர்கன் யோமான்னு கூட சொல்லுவாங்க, அர்கன் ஏஆர்ன்ற வேர்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. சேம் தான், அர்கனும் சேம் தான், ரக்கைனுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஓகே, ஸோ இது வந்து எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகி போகும் மயன்மாரில். ஒன்று வந்து ரக்கைன் யோமா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெகு யோமா, இன்னொன்று வந்து பெகு யோமா. ஓகே, இதில் வந்து கொடுக்கல. ஓகே, நான் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்கிறேன், இதில் வந்து கொடுக்கல ப்ராப்பராக. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் 1 hour ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்ருக்கோம், திருப்பி மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? ஃபோக்கஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், பமீர். இங்கே இருக்குல்ல பமீர், பமீர் கீழே வந்து காரக்கோரம். ஓகே, காரக்கோரம் கொஞ்சம் கீழே பக்கத்துலேயே வந்து நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா கைலாஷ் தெரியும், அது கீழே வந்து ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ இந்த ஹிமாலயாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகி பெண்ட் ஆகும். ஓகே, நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டாக பெண்ட் ஆகும், ஒன்று வந்து ரக்கைன் யோமா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெகு யோமா. ரக்கைன் யோமா, பெகு யோமா ரெண்டுமே வந்து நீங்கள் மயன்மாரில் பார்ப்பீங்க பெண்ட் ஆகிறது. ஓகே, கொஞ்சம் இப்படிக்கா காரக்கோரம்லேருந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்லுன் மவுண்டன் கிடைக்கும். குன்லுன் மவுண்டனுக்கும் ஹிமாலயாவுக்கும் நடுவில் திபெத் பிளாட்டி வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து எலிவேட்டட் ஏரியா. நம்ம வந்து ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் படிப்போம். ஓகே, என்ன ஜெட் ஸ்ட்ரீம்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும், பார்க்கலையா? ஓகே, நீங்கள் பார்க்கல, நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். பட் யார் வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துருக்கீங்க, நீங்கள் அந்த ஜெட் ஸ்ட்ரீம் சொல்லலைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் எக்ஸாம். ஓகே, ஸோ பிளாட்டூ, திபெத் பிளாட்டூவை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம்ல தியான் ஷா, இங்கே தெரிவித்து பாருங்கள், தியான் ஷா, அல்டை மவுண்டன். ஸோ இது ரெண்டும் வந்து பிளாக் மவுண்டன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டார்டிங்கில் ஃபோல்டு மவுண்டன் மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து பிளாக் மவுண்டனாக இருக்குது. நீங்கள் வந்து நெட்டில் தேடினீங்கனாலும் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பமீர் இருக்குல்ல, ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிந்து குஷ் மவுண்டன் பார்ப்பீங்க. ஓகே, ஹிந்து குஷ் மவுண்டன் ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மவுண்டன் இது ஆப்கானிஸ்தானில். ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் பாஸ், நீங்கள் பாசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா
அந்த ஒரு பாஸ் மூலமாக தான் வர முடியும். இந்து குஷில் அந்த பாஸ் இருக்குது. அது எந்த பாஸ்ன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, ஸோ நிறைய இன்வேடர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, அந்த பாஸ் மூலமாக தான் வந்தாங்க. ஓகே, அந்த பாஸ் எந்த பாஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, ஒரு டாஸ்க். ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தானில் ஹிந்து குஷ் இருக்குது. அது கீழே வந்து நீங்கள் சுலைமான் அண்ட் கிர்தார் ஹில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுலைமான், அது கீழே வந்து நீங்கள் கிர்தார் பார்ப்பீங்க. ஸோ சுலைமான் கிர்தார் ஹில் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இங்கே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்து குஷ் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சுலைமானும் கிர்தார் ஹில்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. சுலைமான் அண்ட் கிர்தார் ஹில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிக்கா இந்த ஈரான் இருக்குல்ல, இந்த ஈரான் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் போகுது நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது ஏரியா ஃபுல் வந்து டெக்டானிக்கால் வந்து பார்த்திங்கன்னா இதானது. ஓகே, கொலைட் ஆனது. ஓகே, காண்டினென்ட் வந்து கொலைட் ஆனதால் இந்த இந்த ஃபுல் வந்து நீங்கள் மவுண்டன்ஸை பார்ப்பீங்க. ஸோ இப்படிக்கா வந்து ஜாயின் ஆகுது, இங்கேயுமே வந்து ஜாயின் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே டர்க்கியில் இருந்துமே வந்து ஜாயின் ஆகுது. இது வந்து டர்க்கி, நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் டர்க்கி. இதுவுமே வந்து டர்க்கி, இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் கேக்கசஸ் மவுண்டன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் பவுண்ட்ரியாக இருக்குது. கேக்கசஸ் மவுண்டன் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை வந்து கொகேஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். 3 கண்ட்ரி. என்ன 3 கண்ட்ரின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஒரு கண்ட்ரி வந்து காஸ்பியன் சி கூட பார்டராக இருக்கும், ஒன்று வந்து லேண்ட் லாக்டு, இன்னொன்று வந்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, ஸோ அந்த 3 கண்ட்ரி எதுன்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். கொகேஷியன் கண்ட்ரி. ஸோ அந்த கேக்கசஸ் மவுண்டனுமே வந்து பார்த்திங்கன்னா யங்ஃபோல்டு மவுண்டன் தான். இதெல்லாம் யங்ஃபோல்டு மவுண்டன் நான் உங்களுக்கு மார்க் பண்ண வச்சுட்டு இருக்கேன்ல. ஸோ கேக்கசஸ் மவுண்டன், யங்ஃபோல்டு மவுண்டன். ஹையஸ்ட் பீக் எது, இதுவும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். ஸோ இங்கே வந்து அர்மேனியன் நாட் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னால. கீழே வந்து இந்த ஜாக்ரோஸ் மவுண்டன் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு நேமே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஓகே, ஃபுல் டீட்டெயில் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஈரான் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஜாக்ரோஸ் மவுண்டன். இங்கேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபர் மவுண்டன் இருக்குது, இது வந்து ஒரு வாட்டி பார்த்துங்க. எல்ஜிபர் மவுண்டன். அதை விட்டால் டர்க்கியில் இங்கே இருக்கு பாருங்கள், டர்க்கியில் டவுரஸ் மவுண்டன். டவுரஸ் மவுண்டன். ஓகே, டவுரஸ் மவுண்டன். இவ்வளோ தெரிஞ்சுக்கினா போதும். ஓகே, இன்னும் ஜாஸ்தி டீட்டெயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஏஷியாவில் வந்து இவ்வளோ பார்த்துக்குங்க. ஓகே, திருப்பி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம போகலாம். ஓகே, பமீர்லேருந்து காராகோரம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ், கீழே வந்து ஹிமாலயா அப்படியே வந்து கண்டினியூ ஆகி மயான்மாரில் வந்து 2 அப்படி கீழே சவுத் நோக்கி போகுது. அர்கன்யோமா, இன்னொன்று வந்து பெகுயோமா. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா குன்லூன் மவுண்டன்ஸ் கிடைக்கும். குன்லூன் மவுண்டன்ஸ்க்கும் ஹிமாலயாவுக்கும் நடுவில் டிபெட் பிளாட்டோ நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஹிந்து குஷ் மவுண்டன் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா சுலைமான் அண்ட் கிர்தார். ஃபஸ்ட்டு சுலைமான், அது கீழே கிர்தார், ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த ஈரான் சைடு உங்களுக்கு வந்து ஜாக்ரோஸ் மவுண்டன் கிடைக்கும். ஜாக்ரோஸ் மவுண்டன் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டரோஸ் மவுண்டன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. மேலே வந்து அர்மேனியன் நாட் இருக்குது, அதுக்கும் மேலே வந்து கேக்கசஸ் மவுண்டன் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பும் ஏஷியாவுக்கும் பவுண்ட்ரியாக இருக்குது. இப்போ எப்படி யுரால் மவுண்டன் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் கேக்கசஸ் மவுண்டனையும் பார்ப்பீங்க. இப்போ வந்து யூரோப்புக்கு வரலாம். இப்போ யூரோப்லேயுமே வந்து நிறைய மேப் இருக்குது. எல்லாம் வேணால் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வைக்கிறேன், அது மட்டும் பாருங்கள். அடிஷ்னலாக உங்கள் இஷ்டம், நீங்கள் பாருங்கள். எதனா கரண்ட் அஃபேர் புக்கில் நீங்கள் படிக்கும்போது எது வருதோ அதை மார்க் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ப்ஸ் பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த சுவிட்சர்லாண்ட் இருக்குல்ல, அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. சுவிட்சர்லாண்ட், ஆஸ்ட்ரியா. ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஆல்ப்ஸ் மவுண்டனை பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆல்ப்ஸ் மவுண்டனோட ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் பிளாக். ஓகே, ஹையஸ்ட் பீக், ஆல்ப்ஸோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் பிளாக். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் லேண்ட்ஃபார்ம் மேட் பை கிளேஷியேஷன் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன், ஃபோக்கஸ் 1 hour ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ப்ஸில் ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் பிளாக். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பீக் வந்து மேட்டர் ஹார்ன்.
இதை வந்து நான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்குது, ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எந்த சாப்டரில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளேஷியேஷன், ஓகே, லேண்ட் ஃபார்ம் மேடு பை கிளேஷியேஷன் சாப்டரில் மேட்டர் ஹார்ன், ஓகே, சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா ஃபுல் பீக் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய சர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆகிட்டு திருப்பி உடஞ்சதால் நீங்கள் இந்த மாதிரி ஹார்னை வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் மேட்டர் ஹார்ன்னுட்டு. ஸோ ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பீக் இது. ஸோ நிறைய டூரிசம்க்கு வந்து ஃபேமஸ், நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் இந்த ஆல்ப்ஸ்க்கு இங்கே சுவிட்சர்லாண்ட் பக்கத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மவுண்டனுமே இருக்கும். அது பேர் வந்து ஜூரா மவுண்டன். ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாண்ட் பார்டரில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இதில் என்ன ஜுராசிக் பேரே வந்துச்சு, ஜுராசிக் பீரியட், ஜுராசிக் பார்க். ஓகே, இந்த ஜூரா மவுண்டன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்தது. ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன், காஸ்ட் டோப்போகிராஃபியுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த காஸ்ட் டோப்போகிராஃபி இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியோட டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா, இது ஸ்காண்டினேவியன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டன். ஸோ இதில் ஆட் பண்ணாதீங்க. ஆல்ப்ஸ் வந்து நியூ, ஏன்னா இங்கே எட்ஜில் இருக்குல்ல. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஆஃப்ரிக்கா பிளேட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதால் வந்து என்ன ஆகுதுன்னா டர்க்கி பிளேட் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது. நீங்கள் டர்க்கியில் அர்த்குயிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாமே வந்து யங் ஃபோல்டு மவுண்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பினைன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இட்லியில் இருக்குது அப்பினைன்ஸ், இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட். இங்கேயுமே வந்து நீங்கள் நிறைய காஸ்ட் டோப்போகிராஃபி பார்க்கலாம். ஸோ இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ் காஸ்ட் டோப்போகிராஃபிக்கு. ஓகே, பால்கான் மவுண்டனுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த பால்கான் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்கே பால்கான் மவுண்டன்ஸ் பார்க்கலாம். டரோஸ் மவுண்டன் வந்து ஏஷியாவில் தான் வரும். ஓகே, ஸோ இதுவும் லைட்டாக பார்த்துங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ஹைலைட்டுமே வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டனில் சொல்லிட்டேன் நான். ஓகே, இவ்வளோ போதும். நீங்கள் வந்து எது பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யங் ஃபோல்டு மவுண்டனில் ஆல்ப்ஸ், அப்பினைன்ஸ், பால்கன், இது வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடியது. ஓகே, தருஸ் மவுண்டன். ஆஃப்ரிக்காவுக்கு வரலாம். இப்போ ஆஃப்ரிக்காவில் நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்டானிக்காக இன்வால்வ்டாக இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கிரேட் ரிஃப்ட் வேலியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் கிரேட் ரிஃப்ட் வேலியை பார்க்கலாம். ஓகே, ஸோ அது பிரேக் ஆகிட்டு இருக்கக்கூடியது. கொஞ்சம் ஜியோகிராஃபி நாலேஜ் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த யூடியூபர் யாருன்னா ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ஓகே, ஆஃப்ரிக்கா பெரியது, சீக்கிரம் நம்ம இந்தியா கரை ஓரம் வந்து இதாகும், ஓகே, எதுவும் ஆக போகிறதில்ல சீக்கிரம், ரொம்ப வருஷம் இருக்குது. பட் இந்த யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, அதுலேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை விட்டால் பிளாக் மவுண்டன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஓகே, ஸோ ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நிறைய மோதுறதோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஆகலை. பட் என்ன இங்கே ரெட் சி, ஓகே, இந்த வந்து கொஞ்சம் டிவைட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதை விட்டால் இந்த ஃபோல்டு மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி இல்லை. ஒரு ஃபோல்டு மவுண்டன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அட்லாஸ், இங்கே மேலே இருக்குல்ல அட்லாஸ். ஸோ இது மட்டும் இம்பார்ட்டண்ட்டு. அதை விட்டால் சிங்கிள் மவுண்டன் இருக்குது. ஓகே, சிங்கிள் மவுண்டன் பீக்ஸ் இருக்குது. அப்படின்னா இது வந்து ரேஞ்சஸ் இல்லை. ஓகே, ரேஞ்சஸ்னால் என்ன, நிறைய மவுண்டன் லைன் பை லைனாக இருக்குல்ல. ஓகே, கண்டினியூஸாக அது வந்து ரேஞ்சஸ்ன்னு சொல்லும். பட் இங்கே வந்து மவுண்டன் ரேஞ்சஸ் இல்லை, சிங்கிள் மவுண்டன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வால்கனிக் ஆக்டிவிட்டியால் உருவாகிருக்கக்கூடிய மவுண்டன்ஸை. ஸோ அந்த மாதிரி ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிமஞ்சாரோ வந்து நீங்கள் பார்க்கலாம். கிளிமஞ்சாரோ. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5800 மீட்டர் ஹைட் இருக்குது. சிங்கிள் மவுண்டன். ஓகே, சிங்கிள் ஸ்டாண்டிங் மவுண்டன் இது. ஓகே, மேலே வந்து கொஞ்சம் ஐஸ் ஃபார்மேஷனை நீங்கள் பார்க்கலாம். அபோவ் 4000 ரீச் ஆனாலே மேலே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிடும். மேலே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் பார்ப்பீங்க. ஓகே, மவுண்ட் கிளிமஞ்சாரோ தன்சானியாவில் இருக்குது. ஆஃப்ரிக்காஸ் ஹையஸ்ட் பீக் அண்ட் டார்மண்ட் வால்கனோ. இப்போ டார்மண்ட்னா என்ன, ஆக்டிவ்னா என்ன, எக்ஸ்டிங்க்ட்னா என்ன, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக கரண்ட் அஃபேர் எதுவுமே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். 2024 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியோட ஒரு எக்ஸ்பெடிஷன். ஓகே, ஸோ மேலே ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இந்தியாவோட ஃப்ளாகுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணாங்க. ஸோ இந்தியாஸ் குளோபல் ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் கேப்பபிலிட்டி வந்து ஷோ பண்ணாங்க. நியர்பை ஒரு பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கங்க, மோஷி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனில் தான் வந்து
அவங்க எக்ஸ்பெடிஷனுக்கான பேஸ் எல்லாமே வந்து செட் பண்ணாங்க. ஸோ யூபிஎஸ்சி கேட்கலாம். மோஷி எங்கே இருக்குது? தன்சானியா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஈக்குவேட்டருக்கு க்ளோசர் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோவை. மேலே வந்து ஸ்னோ கேப் ஆகிருக்கு, இம்பார்ட்டண்ட், ஏன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம். கொஞ்சம் மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்ட் கென்யா வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து கொடுக்கல இந்த மேப்பில். ஸோ இந்த மவுண்ட் கென்யா வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இம்பார்ட்டண்ட், செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் ஆஃப்ரிக்கா. ப்ளஸ் ஈக்குவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பாஸ் ஆகுது, இதில் இருந்து நார்த் சைடு வந்து பாஸ் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். அண்டே கிளேஷியேட்டட் ஸ்ட்ராட்டோ வால்கனோ லொக்கேட்டட் நியர் ஈக்குவேட்டர், நியர் இருக்குது, இல்லை ஈக்குவேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்ட்டில் பாஸ் ஆகுது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஈக்குவேட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இது அதை விட்டிங்கன்னா அட்லாஸ் மவுண்டன். ஸோ ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் நம்மளுக்கு தலைநோவு கம்மி, ஜாஸ்தி ஞாபகம் வச்சுருது, இம்பார்ட்டண்ட் இல்லை மவுண்டன் வைஸ். நார்த் அமெரிக்காவில் ஓகே யங் ஃபோல்டு மவுண்டன் எதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராக்கி எங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம், ராக்கி பாய். ஓகே, ராக்கி பாய். ஸோ ராக்கி பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்கி பாய் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ ராக்கி பாய் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கேட் ரேஞ்ச் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கேஸ்கேட் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ராக்கி பாய் கீழே கேஸ்கேட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரேஞ்ச் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கோஸ்ட் ரேஞ்ச் இதெல்லாமே வந்து யூஎஸ்ஏ, கனடா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜாஸ்தி இது பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் மெக்சிகோலையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ராக்கி, கேஸ்கேட், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரேஞ்ச். நீங்கள் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாஸ் முடிஞ்சோடனே இல்லைனா இப்போயே பஸ் பண்ணிவிட்டு ராக்கி மவுண்டன் தேடுங்க. ஓகே, ஸோ ஒரு டாஸ்க் நீங்கள் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகுதுன்னு தேடுங்க. ஸோ ஈஸி, 3 கண்ட்ரி தான். ஓகே, ராக்கி, கேஸ்கேட், நீங்கள் வரைகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி கீழே வந்து கேஸ்கேட் மவுண்டன் ரேஞ்சஸ், அது கீழே கோஸ்ட் ரேஞ்சஸ். ஓகே, ஆர்டர் வந்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ராக்கி, கேஸ்கேட், கோஸ்ட்டு. இப்படிக்கா போனீங்கன்னா இந்த லொக்கேஷனில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஸ்ட்டு, செகண்ட் கேஸ்கேட், தேர்டு ராக்கி. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலாஸ்கா ரேஞ்சுன்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து செப்பரேட், இது இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அலாஸ்கா ரேஞ்ச். ஓகே, இது வந்து செப்பரேட் ரேஞ்ச், இது அது கூட ஆட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவோட ஹையஸ்ட் பீக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டெனாலி பீக் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டெனாலி பீக் கிட்டத்தட்ட 6000. ஸோ நம்ம ஹிமாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மவுண்டனே 8000 7000 வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹிமாலயா கம்பேர் பண்ணால் கம்மி ஹைட் தான் இது. ஓகே, ஸோ டெனாலி மவுண்டன் வந்து ஹையஸ்ட் பீக் இருக்கக்கூடியது. அதுக்கும் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சிர்ரா நியாடானிட்டு இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்க சிர்ரா நியாடா. ஓகே, சிர்ரா நியாடானிட்டு இங்கே கொஞ்சம் தெரியுதுல, சவுத் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் மவுண்டன், ஃபோல்டு மவுண்டன் இல்லை, கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகே, நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிப்பீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். சிர்ரா நிவாடா வந்து கொஞ்சம் பிளாக் மவுண்டன் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெக்சிகோலையுமே வந்து கண்டினியூ ஆகுது. மெக்சிகோவில் வந்து சிர்ரா மேட்ரேனிட்டு வந்து இதை சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபோல்டு கூட வந்து சேர்த்துக்காதீங்க. ஓகே, ஸோ அதை விட்டால் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் போதும். மற்றதெல்லாம் வந்து நான் டைம் வரும்போது எதனா ஆட் பண்ணி விடுறேன். ஓகே, நியூஸில் எதனா வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நியூஸஸ்க்கெல்லாம் ஓகே பிளேசஸ் இன் நியூஸ் வந்து நான் செப்பரேட்டாக யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. நான் எதனா வீடியோ போகும்போது பாருங்கள். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், பிளேசஸ் இன் நியூஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அது செப்பரேட், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் பாருங்கள், பிளேசஸ் இன் நியூஸ். ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த கேஸ்கேட் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குல்ல, இதில் வந்து கிளியராக தெரியுது. இது கீழே வந்து இந்த கோஸ்ட் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து ராக்கி பாய், நடுவில் வந்து பிளேன்ஸ் இருக்கும். நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நடுவில் வந்து நீங்கள் பிளேன்ஸ் பார்ப்பீங்க. அப்லான்ச்சஸ் வந்து ஃபோல்டு மவுண்டன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரென்ஷியன் பிளாட்டோ இருக்குது, இதுவுமே வந்து ஒரு டைமில் ஃபோல்டு மவுண்டெயினாக தான் இருந்துச்சு. நடுவில் வந்து நீங்கள் ஒரு ஓகே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பிளேஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது வந்து கனடியன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈக்குவலாக இருக்கக்கூடிய, ஈக்குவல்னால் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே மவுண்டெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து கனடியன் ஷீல்டுன்ட்டு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சவுத் அமெரிக்கா. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டீஸ் மவுண்டன் தான் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது, நான் இன்னொரு மேப் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து ஆண்டீஸ் தான். இங்கே நீங்கள் பாருங்கள், ஆண்டீஸ். நடுவில் வந்து அமேசான் பேசின் பிளைன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நடுவில் வந்து கேப் தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா கயானா ஹைலேண்ட், கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது. ஓகே, இங்கே வந்து பிரேசிலியன் ஹைலேண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து ஹைட் கம்மியாக தெரியுது, நீங்கள் பாருங்கள். பிரேசிலியன் ஹைலேண்ட், கயானா ஹைலேண்ட், ஆண்டீஸ் மவுண்டன் ரேஞ்ச். ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து தெரியுதுல்ல ப்ராப்பராக. ஓகே, ஸோ ஆண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேலேருந்து கீழே சவுத் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டீஸ் தான். ஓகே, இதெல்லாம் ஆண்டீஸ் மவுண்டன். கயானா ஹைலேண்ட்னா என்ன? ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலிவேட்டட் லேண்ட். ஓகே, நம்ம 3 கயானா பார்த்தோம். ஓகே, ஒன்று வந்து கயானா யூகே கண்ட்ரோலில் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அப்புறமா இண்டிபெண்டன்ட் வாங்கிச்சு. இன்னொன்று டச் கயானா, டச் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து இப்போ நம்ம சுரினேம்ன்ட்டு சொல்லுவோம். தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு கயானா, இன்னும் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஓகே ஸோ லான்ச் சிஸ்டம் இருக்குது. ஓகே, லான்ச் இது இருக்குது. அந்த லொக்கேஷன் பேர் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே, கேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃப்ரெஞ்சு கயானாவில் இருக்குது. அங்கேருந்து வந்து சேட்டலைட்டெல்லாம் லான்ச் பண்ணுவாங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகே, ஸோ எதுக்காகனா ஃபியூல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்சு கயானாவில் இருக்குது. கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு யூரோப்பில் சவுத் அமெரிக்கா மேப்பிங் பண்ண வைக்கும்போது சொன்னேன். ஸோ கயானானா வந்து கயானா ஹைலேண்ட்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய லேண்ட் தெரியுதுல்ல, ஹைட்டாக இருக்கக்கூடிய லேண்ட். பிரேசிலியன் ஹைலேண்ட்னா இதுவும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய லேண்டு. இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆண்டீஸ் மவுண்டன் ரேஞ்சை வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, இந்த ஆண்டீஸ் மவுண்டன் ரேஞ்ச் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அதை மேப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெனசுலா. ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியா, தேர்ட் வந்து ஈக்குவடார். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா பெரு, ஃபிஃப்த்து பொலிவியா, சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா சிலி, 7 வந்து அர்ஜென்டினா. ஸோ டோட்டலாக வந்து 7 கண்ட்ரீஸில் பாஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எந்தெந்த கண்ட்ரி வந்து ஆண்டீஸில் இல்லை. ஓகே, ஸோ இந்த 3 கயானா வந்து பார்த்திங்கன்னா இல்லை. 3 கயானா, பிராசில் இல்லை, பெரகுவே இல்லை, நெக்ஸ்ட் வந்து இங்கே உருகுவே இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டீஸ் கூட டச் ஆகிறதுல இம்பார்ட்டண்ட். ஸோ ஆண்டீஸோட ஹையஸ்ட் பீக் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காலே ஹையஸ்ட் பீக் அகாங்குவா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அகாங்குவா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு மேப் பண்ண வச்சேன் ஸ்டார்டிங் கிளாஸில். அகாங்குவா. ஓகே, ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் கிளியராக. அகாங்குவா அவ்வளோதான். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் ஒரு சில மவுண்டெயின்ஸ் எல்லாம் வந்து நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து நம்ம ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ அதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூசிலாண்ட். ஓகே, நியூசிலாண்டில் வந்து உங்களுக்கு சதர்ன் ஆல்ப்ஸ். ஓகே, இங்கே வந்து நீங்கள் சதர்ன் ஆல்ப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். சதர்ன் ஐலாண்டில் வந்து நீங்கள் சதர்ன் ஆல்ப்ஸை பார்க்கலாம். இதோட ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்திங்கன்னா ஒராக்கி. இதுக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது, மவுண்ட் குக். ஓகே, ஸோ மவுண்ட் குக். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குக் ஸ்ட்ரெயிட், குக் ஐலாண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சதர்ன் ஆல்ப்ஸ் வந்து நியூசிலாண்டில் நீங்கள் பார்க்கலாம், எங்ஃபோல்டு மவுண்டன். இதோட ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் குக். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒராக்கின்னு கூட சொல்லுவாங்க.
ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம ஆல்ரெடி பிளாக் மவுண்டனை பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, டன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இன்றைக்கி வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம பேலன்ஸ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பேலன்ஸ் வந்து நான் மேப் பண்ண வைக்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரிகான், ஈக்குவேட்டர், கேன்சர். ஓகே, ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். அதோட எப்படி ஷார்ட்கட்ஸுமே நான் வந்து சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக மேப்பிங் பண்ணோம். ஓகே, அதுலேயுமே வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டன்ஸ் ப்ளஸ் பிளாக் மவுண்டன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ். இதை விட்டு இன்னும் செப்பரேட்டாக வந்து வால்கனிக் மவுண்டன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிளாட்டோ இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். பிளைன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம லேக்ஸ், டெசர்ட், ஓகே, ரிவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ எல்லாம் டீட்டெயிலாக அட் தி எண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு மேப்பிங் பேசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் எதனா ஒரு கண்ட்ரி, எதனா ஒரு ரிவர் எல்லாம் வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்ப்பீங்க. ஒரு சில சின்ன சின்ன ரிவர் வந்து நீங்களே ஓகே சொல்கிறேன், எதனா ஒரு விஷயத்தை வந்து நீங்களே அடிஷ்னல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குமே வந்து நான் செப்பரேட்டாக வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு கிளாஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ யூபிஎஸ்சிக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறது எப்படி இருக்குது யூடியூப்பில். ஓகே, ஸோ யூடியூப்பில் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கொண்டு வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எதனா டவுட் இருந்துச்சா கமெண்ட்டில் கேளுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அடுத்தவங்களுக்குமே வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அடுத்தவங்களுமே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்து மற்றவங்களையும் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ மற்றவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் இது தெரிய வரும். நம்ம சேனலும் க்ரோ ஆகும். மற்றவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதை கற்றுப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும். கிளாஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.